ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். இது எல்லாமே அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். ஃபேன்சி வேரு, பார்ட்டி வேர், டெய்லி வேர் என்று எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே காட்டுவேங்க. இன்றைக்கி நான் ஷாப்புக்கு போன அன்றைக்கி 7360 ருபீஸுங்க பர் கிராமு. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இது வந்து சிங்கிள் பேங்கிளுங்க, நகாஸ் டைப்பில் வந்துருக்குது. 36.440 மில்லிகிராம்ஸ் இருக்குங்க. அப்படின்னா 4.25 பவுன் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன். அது ஒரு அன்னம் வச்ச மாதிரி நகாஸ் மாடல்ஸில் வச்சுருக்காங்கங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே டெம்பிள் கலெக்ஷன் இருக்குது, பிளாக் ஆன்டிக் ஃபினிஷ் இருக்குது, நகாஸ் மாடல் இருக்குது, ரெட் ஃபாலிஷில் வரும் இல்லைங்க, அந்த மாடலில் பேங்கிள்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே நான் பேரோட இப்போ அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. அதோட வேஸ்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் மாடல்ஸ் எல்லாமே காட்டுவேங்க. நீங்கள் எல்லாருமே எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஒரு ப்ளூ ஸ்டோன்ஸ் ரெட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க. ரெட்டாக ஸ்டோன் வரும். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட்டு ட்ரேயில் இருக்கிறது வந்து ஒரு கிராண்ட் லுக் வருதுங்க. அதில் வந்து ரெட்டு, க்ரீனு, கெம்பு ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஒரு டெம்பிள் ஜுவல்லரி மாடலில் கொடுத்துருக்காங்க. அந்த செகண்ட் ட்ரேயில் லைனில் இருக்கிறது எல்லாமே வந்து லக்ஷ்மி காசு உருவம், அம்மன் உருவம் வச்ச மாதிரி காயின்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு நகாஸ் பிளாக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்கங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க மாடல்ஸு. இது வந்து ஒரு 6 பவுன் இருக்குங்க கரெக்டாக. சூப்பராக இருக்குது பாருங்கள். பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸ் வருது. அன்னம் இருக்கும் இல்லைங்க, அந்த பேர்டோட உருவம் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தாங்க இது. நல்லா இருந்துச்சு, ரிச்சாக இருந்துச்சுங்க. ஒரு சிங்கிள் வளையல் போட்டாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ட்ரேயில் இருக்கிற பேங்கிள்ஸ் பாருங்கள். இதில் பாம்பே மாடல், கல்கட்டா மாடல் எல்லாமே இருக்கும். நல்லா இருந்துச்சு இந்த மாடல் எல்லாமே. ஒரு மேங்கோ ஷேப் வச்சு அனாமல் வச்ச மாதிரி மாடல்ஸுங்க இது எல்லாமே. அப்புறமா 2 லேயர் 2 பேங்கிள்ஸ் ஒன்றா சேர்த்து இருக்கிற மாதிரி ஒரு மாடல் பேட்டர்ன் வச்சு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு ரெட்டு ஃபினிஷிங் வரும் இல்லைங்க, டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடல்லவும் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மாடல் ப்ளைனாகவும் கொடுத்துருக்காங்க, அங்கங்கே ஃப்ளவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குங்க. பேங்கிள்ஸு எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் இருக்கிறதுனால நான் ட்ரேயோட எவ்வளோ வெயிட் இருந்து எவ்வளோ வெயிட் வரைக்கும் இருக்கான்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. இந்த லாஸ்ட் லைனில் இருக்கிறது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த 4 பேங்கிள்ஸு செட்டுன்னு சொன்னாங்க. அது நடுவில் ரெட்டு ஸ்டோன் வருது, சுற்று வந்து ஒயிட் ஸ்டோன் வரும். இது வந்து ஒரு டர்க்கி மாடலில் கொடுத்துருக்காங்கங்க. துபாய் பேட்டர்ன் மாதிரி மாடலும் இருக்குங்க. இங்கே நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கிறது, ஃபஸ்ட்டு செகண்ட் லைனில் அந்த மாடலில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ள க்ளோசிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்கங்க. அங்கே ஏதாவது நம்மளுக்கு போட்டிக்கும் போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, க்ளோசிங் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு ஒங்கி டைப்பில் இருக்கும்ல, பெண்டு இருக்கும் இல்லைங்க, அந்த மாடல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அந்த மேலே இருக்க லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஜன்னல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நல்லா ரிச்சாக இருக்குங்க. நியூவாக லான்ச் ஆகிருக்கு இந்த மாடல் எல்லாமே. சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது எல்லாமே பேர் டைப்பில் இருக்குங்க. நீங்கள் சிங்கிளாக கேட்டால் கூட கொடுப்பாங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் சிங்கிளுங்க. ஒரு வளையல் மாதிரி நீங்கள் 2ஆக வேணும்னாலும் இருக்குங்க இதில். ஆனாலும் இது ஒரு சிங்கிள் பேங்கிள் தான் இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே. இது வந்து ஒரு 1.5 பவுனில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கடா பேங்கிள் மாதிரி இருக்குது, ப்ளைனாக இருக்குது, கல்கட்டா டைப்பு ப்ராடாக இருக்குது, கேரளா டைப் பேட்டர்னில் இருக்குது, லைட் வெயிட்டில் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் வளையல் தான். டர்க்கி மாடலில் கூட இருக்குங்க, நல்லா இருக்குது. இது வந்து ஒயிட்டு ஒரு பிங்க்கு ஷைனிங் போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்கள், எனாமல் மாதிரி. நல்லா இருக்குது இந்த மாடல் பேங்கிள் கூட. சிங்கிள் வளையல் தான். இதெல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி போட்டுக்கு போய் ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு போகிறவங்களுக்கு இது மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்குது மாடல்ஸ் எல்லாமே. இங்கே வந்து 2 வளையல் வேணும்னாலும் கூட எடுத்துக்கலாங்க. இந்த லைனில் இருக்கிறது நல்லா இருக்கு இல்லைங்க. இந்த ட்ரேயில் வந்து பாருங்கள். இதெல்லாமே ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாமே ஜோடி வந்து ஒரு 3 பவுன் கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க. 5 பவுன் கிட்ட இருக்கும். எல்லாம் லைட் வெயிட்டில் இருக்குங்க. இந்த ட்ரே எல்லாமே ஒரு ஷைனிங்காக இருக்குங்க. ஒரு ஷைனிங்கில் ஒரு அப்படியே ஒயிட்டு சில்வர் ஃபாலிஷ் வர மாதிரி மாடலு.
இதெல்லாம் கேரளா டைப் மாடலுங்க. லைட் வெயிட்டில் இருக்குது. போல் நல்லா கிராண்டாக பார்வையாக தெரிகிற மாதிரி மாடல்ஸ் பேங்கிள்ஸ் இது. அந்த மேலே ட்ரேயில் இருக்கிறது கெட்டி மாடலு கம்பி பேங்கிள் தான் அந்த மேலே இருக்கிற ட்ரேயில் லைனில் இருக்குது. எல்லா பேங்கிள்ஸ் நல்லா இருக்குங்க. இதெல்லாமே நம்ம டெய்லி வேர் யூஸ் பண்ணுற மாதிரி மாடல்ஸுங்க. ஆஃபீஸ் போகிறவங்க டெய்லி போட்டுன்னு போகிறதுக்கு, காலேஜ் போகிற பொண்ணுங்க எல்லாமே டெய்லி போடுற மாதிரி மாடல்ஸு. இந்த ட்ரேயில் இருக்கிறது அதே மாதிரி தாங்க. எல்லாம் கேரளா பேட்டர்னில் பண்ணியிருக்காங்க. லைட் வெயிட்டு போலாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் உள்ள பிளாஸ்டிக் வளையம் போட்டுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்ட்டி வேர் தாங்க. போயிட்டு வந்து கட்டுற மாதிரி மாடல்ஸுங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த மாடல் எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது, ரிச்சாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. கையில் போட்டால் நல்லா இருக்குங்க, ஷைனிங்காக இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் இப்போ நியூவாக லான்ச் ஆகிருக்கு. இது மட்டுமே இல்லைங்க, கம்பி பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பரான மாடல்ஸில் பண்ணியிருக்காங்கங்க. லலிதா ஜுவல்லர்ஸில் நல்லா இருக்குங்க. எல்லா பேங்கிள்ஸுமே வேறு லெவல் இருந்துச்சு. ஒரு 2 வளையலாவது நம்ம கையில் போட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது. அப்படி இந்த ட்ரேலாம் இருக்கிறது பாருங்கள். இதெல்லாமே பாம்பே டைப்பு, கல்கட்டா டைப்பு அது மாதிரி வரும் இல்லைங்க, அந்த மாதிரி மாடலில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாடல் எல்லாமே. இது வந்து ஒயிட் ஃபாலிஷ் வர மாதிரி பண்ணியிருக்காங்க, ஷேட் அது மாதிரி தெரியுது. இதை வந்து ப்ளைனாக கொடுத்துருக்காங்க, அங்கங்கே ஒரு லீஃப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது பேங்கிள்லவே ஜிக்ஜாக் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். இந்த லாஸ்ட் ட்ரேயில் இருக்கிற பேங்கிள்ஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. மேலெல்லாம் டாட்டாக வச்சுருக்காங்க, அங்கங்கே பாக்ஸ் மாதிரி வருது. நல்லா இருக்குது இந்த மாடல். இது மட்டுமே இல்லைங்க, நிறைய பேங்கிள்ஸ் இருக்குங்க. என்னால் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு காட்டியிருக்கேங்க. இங்கே எல்லாம் புதுசாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு, அதனால் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் பேர் வந்து 24 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க, 3 பவுண்டில் இருந்து. இதெல்லாம் கெட்டி பேங்கிளுங்க, நம்ம டெய்லி வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இதுக்கெல்லாமே உள்ள ஒரு பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள் போட்டிங்கன்னா கட்டியாக இருக்குங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணலாம், கைட்ட வைக்க வேண்டாம். அது மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பேர் வந்து 4 பவுனுக்குள்ளே முடிஞ்சிடுதுங்க. 3 பவுன்லேருந்து 4 பவுனுக்குள்ளே தான் இது. அப்படின்னா 26 கிராம் 28 கிராம் அப்படி இருக்குது. ஸோ நான் அதனால் அங்கேருந்து அவ்வளோ வெயிட்லேருந்து இவ்வளோ வெயிட் இருக்குன்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும், ஆஃபீஸ் வேர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இதில் இருக்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த ட்ரேயில். இது வந்து டர்க்கி மாடலில் பண்ணியிருக்காங்க. இது வந்து துபாய் பேட்டர்னுங்க. நல்லா இருக்குது. இந்த ஜிக்ஜாக் டைப்பில் இருக்குது, வங்கி டைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாடலில் இருக்குது இந்த பேங்கிள். இது எல்லாமே ஷேடுங்க, அப்படியே ஜக ஜக ஜகானேசி ஏதோ ஒரு டைமண்ட் ஃபினிஷிங் மாதிரி ஜொலுக்குதுங்க, நல்லா இருக்குது. இதெல்லாமே பாருங்கள் டர்க்கி மாடலில் பண்ணியிருக்காங்க, கிராண்டாக இருக்கும் இதெல்லாம் போட்டால். இப்போ இது ஒரு ட்ரெண்ட் ஆகுதுங்க, இது மாதிரி கம்பி ஜன்னல் டைப்பில் பண்ணியிருக்காங்க வளையல். இதுவுமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். 2 வளையல் அந்த கையில் இந்த கையில் ஒரு வளையல் போட்டுக்கிட்டு சைடில் ப்ளைன் பேங்கிள்ஸ் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பேங்கிள் எல்லாமே நல்லா இருக்குல்லங்க, சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கு கமெண்ட் வந்து இன்னொரு 10 பேருக்கு அனுப்புவாங்க. அதனால் கம்பல்சரி எனக்காக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த பேங்கிள் பாருங்கள், ஸ்டோன்ஸ் பேங்கிள் எவ்வளோ அழகாக இருக்குங்க. 4 பவுன் தான் கிட்ட தான் இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. கோல்டு வெயிட் தாங்க நான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஆனாலும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி என்ன ஸ்டோன்ஸ் வச்சு வாங்க எதுக்குன்றது என்ன பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. ஆனால் அழகுக்கு செம்மையாக இருக்கும், கையில் போட்ட வேறு லெவல் இருந்துச்சுங்க. இந்த ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே, இந்த பிங்க் ஸ்டோனு, மெரூன் ஸ்டோனு, க்ரீன் ஸ்டோன்ஸ் எல்லாமே இருக்குங்க மாடல்ஸு. நல்லா இருக்கும் இது மாதிரி எல்லாம் போட்டால். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னலான பேங்கிள்ஸ் தாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து எப்போவுமே இது ஒரு ட்ரெடிஷ்னல் தான். நல்லா இருக்குது இந்த ஸ்டோன்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே. இது வந்து ரிங்ஸ் மாதிரி போட்டு கைக்கு ப்ராஸ்லெட் மாதிரி போடுவாங்க இல்லைங்க, அந்த மாடலில் அந்த பேட்டர்னுங்க. இது செமையாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் கல்யாணத்துக்கு போடுவாங்கல்ல ப்ராஸ்லெட் மாதிரி, அது மாதிரி. இதெல்லாம் சிங்கிள் கடா பேங்கிள் மாதிரிங்க, ஒரு ப்ராஸ்லெட் மாதிரி இல்லாமல் ஒரு பேங்கிளாகவே வரும். இதெல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இது ஓப்பனபிளாக இருக்குது.
இது வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் 3 லக்ஷ்மி அம்மன் வந்திருக்காங்க. இது வந்து மயில் வந்திருக்கு. இது பிளைன் பேங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. லலிதா ஜுவல்லர்ஸில் பிராஸ்லைட்டில் எல்லாமே இந்த கடா பேங்கிள்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது பாருங்களேன். இந்த லைஸ் கீழே இருக்கிறது 2 நல்லா இருந்துச்சுங்க. ஸ்டோன்ஸ் வச்சு வேறு லெவலுங்க. 1.5 பவுன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 3 பவுனுக்கு வரைக்கும் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்களேன். மேலே இருக்கிற அந்த ஆன்டிக்கு ஃபினிஷிங் செம்மையாக இருக்குது இல்லைங்க. இது வந்து டர்க்கி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓப்பனபிள் மாதிரி இருக்குது. ஸ்க்ரூ வச்சு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. எல்லா ப்ராஸ்லெட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. இது ஒரு ஃப்ளவரு நடுவில் வந்து க்ரீன் ஸ்டோனும் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. கையில் போட்டால் நம்மக்கிட்ட 1.5 பவுன் இந்த ஒரு பேங்கிள் வாங்கினாலும் போதுங்க. கையில் போட்டுட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.